இந்த மார்ச்ல எல்பிஜி ஷார்ட்டேஜ், பெட்ரோல் ஷார்ட்டேஜ்னு எல்லா ஷார்ட்டேஜும் வந்துருச்சு. நம்ம பெல்லி ஃபேட் மட்டும் ஷார்ட்டேஜ் ஆக மாட்டேங்குது. அதுலயும் சில பேர் இருப்பாங்க, நார்மல் வெயிட் அண்ட் பிஎம்ஐயா இருக்கும். ஆனா அவங்க பெல்லி ஃபேட் மட்டும் பெருசா இருக்கும். இது ஜஸ்ட் அப்பியரன்ஸ் ப்ராப்ளம் இல்ல, பிக்கஸ்ட் ஹெல்த் ரிஸ்க். பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்றது, இர்ரெகுலர் டைமிங்ஸ்ல சாப்பிடுறது, ரொம்ப நேரம் எம்டி ஸ்டமக்கா இருந்துட்டு திடீர்னு போய் ஹெவி மீல்ஸ் சாப்பிடுறது, ஹை சுகர் ஸ்நாக்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது, இதெல்லாம் உங்களோட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை தான் அதிகமாகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அப்டாமினல் ஏரியாவில் ஃபேட்டு ஸ்டோர் ஆகும். இதுதான் சென்ட்ரல் ஒபிசிட்டின்னு சொல்லுவோம். இந்த சென்ட்ரல் ஒபிசிட்டி அதிகமானுச்சுன்னா டயபெட்டிஸ், ஹார்ட் டிசீஸ், ஹை பிபி இதெல்லாம் கண்டிப்பாக வரும். இந்த சென்ட்ரல் ஒபிசிட்டியை நீங்களே ஈஸியாக மெஷர் பண்ணிடலாம். உங்களோட வேஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் டிவைடட் பை ஹைட் பண்ணும்போது அதோட வேல்யூ 0.5க்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் சென்ட்ரல் ஒபிசிட்டியில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஹை பிஎம்ஐயில் இருக்கிறவங்களுக்கு வர ஹெல்த் ரிஸ்க்கை விட இந்த நார்மல் பிஎம்ஐயில் இருந்துட்டு ஹை சென்ட்ரல் ஒபிசிட்டி இருக்கிறவங்களுக்கு வர ஹெல்த் ரிஸ்க் ஒரு மடங்கு அதிகம். ஸோ உங்கள் பிஎம்ஐ மட்டும் நார்மலாக இருந்தால் போதாது, சென்ட்ரல் ஒபிசிட்டியும் இல்லாமல் பார்த்துக்கோங்க.